வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிசைனர் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்டை வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். அண்ட் அந்த டிசைனர் நெக் எப்படி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டேன். நியூஸ் பேப்பரில் வந்து ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயரம் வந்து ஒரு 16 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன், தையலுக்கும் சேர்த்து. சுற்றளவு 11.5 இன்ச் எடுத்திருக்கேன். மொத்தமாக பாக்ஸ் போட்டு உயரம் சுற்றளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஆம்கோல் இறக்கம் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது கழுத்து உயரம் வந்து 10 இன்ச் கிட்டே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கழுத்து இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கீழே இருந்து நம்ம ஒரு அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, கழுத்து உயரம் மார்க் பண்ணி அதில் அந்த கார்னர்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி இந்த கார்னருக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 1.5 இன்ச்லேருந்து இந்த நெக்கோட கார்னருக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து மேல் பக்கமாக நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மேல் பக்கமாக போட்டு விட்டுருக்கிற லைனை பாதி 7 இன்ச் இருக்குது அந்த லைனோட அளவு. 7 இன்ச்சில் பாதி 3.5 இன்ச். அந்த 3.5 இன்ச்லேருந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி அதை அப்படியே லைட்டாக வளைச்சி அந்த 2 சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். வளைவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இந்த நெக்குக்கு, கொஞ்சம் லைட்டாக தான் வளைச்சி விட்டுருக்கேன். கீழே வந்து வி ஷேப் அப்படியே தான் இருக்கும். ஐ மீன் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் நெக் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த நெக்கை வந்து அப்படியே கேன்வாஷில் எப்படி கட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். கேன்வாஷ் வந்து அகலம் ஒரு 11 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து கழுத்துக்கு 10 இன்ச் உயரம் எடுத்திருக்கோம். ஸோ அதை விட ஒரு 2 இன்ச் இல்லைன்னா 3 இன்ச் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் வந்து 13 இன்ச் கிட்ட எடுத்திருக்கேன். எல்லா பக்கமும் கொஞ்சம் கேன்வாஷ் வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பண்ணி லைன் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2 அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 5 இன்ச் இருக்குது அகலம். உயரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. 12 இன்ச் எடுத்தால் போதும். கழுத்து உயரத்தை விட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரில் கட் பண்ணதை அந்த ஃபோல்டிங் சைடு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. கழுத்தை வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் விட்டாலும் ஓகே தான், 1.5 இன்ச் விட்டாலும் ஓகே தான், அதுக்கு மேலே போக வேண்டாம். இப்போது நம்ம கட் பண்ண அந்த கேன்வாஷ் பீஸை எடுத்து லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம் சென்டர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி, அதாவது கேன்வாஷோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணி விடுங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேன்வாஷ் வந்து லைனிங் கிளாத் மேலே அப்படியே ஸ்டிக் ஆகிக்கிறோம், மூவ் ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்லேயே நியூஸ் பேப்பரில் ஆம்கோல் சுற்றளவு உயரம் இது எல்லாமே நோட் பண்ணி கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேட்டர்னை யூஸ் பண்ணி லைனிங் கிளாத்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் சுற்றளவு உயரம் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் லைனிங் கிளாத்தில் கேன்வாஷ் வந்து ஸ்டிக் பண்ணேன். இப்போ அதை என்ன பண்ணுறோன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேன்வாஷ் லைனிங் பீஸை அப்படியே வந்து வைக்கிறோம். நல்ல பக்கத்து மேலே வைக்கிறோம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே கரெக்டாக சென்டர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிற அந்த கேன்வாஷை சுற்றி வந்து தையல் போட்டு விடுங்க. நீங்கள் போடுற தையல் வந்து கேன்வாஷை ஒட்டி இருக்கணும், கேன்வாஷ் மேலே வந்து போடாதீங்க. அதுக்கப்புறமா கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த 3 கார்னர்லேயும் ஷார்ப் எட்ஜ் வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பும்போது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம்
கையிலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் வந்து நீங்கள் போட்டு விடுங்க. அது மேலேயே நல்லா கையில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டு விடுங்க. தையல் போட்டு விடும்போது ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஒரு தையல் போட்டு விடுங்க. அந்த டேர்னிங்லாம் வரும்போது கரெக்டாக பார்த்து திருப்புங்க. பொறுமையாகவே தையல் போட்டு விடுங்க. தையல் வந்து ஒரே மாதிரி அளவில் நீட்டாக போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கழுத்து வந்து நல்லா நீட்டாக நச்சுன்னு இருக்கும். கேன்வாஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக கேன்வாஷ் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோடு சேர்த்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கிறேன். அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம அந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா நம்ம டிசைன் தைக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம்ன்ற மாதிரி சதுரமாக சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் தான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு லாங் நீடில் மொப்பட்டை ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கார்னரில் இருந்து இந்த மாதிரி சுருட்ட ஆரம்பிக்கிறேன். கார்னரில் இருந்து சுருட்டிட்டு அப்படியே பாதி அளவுக்கு வரைக்கும் நல்லா சுருட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் சேர்த்து நம்ம மடக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம மிஷின் நூல் வச்சு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரியே நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கார்னரில் இருந்து மொப்பட்டை ஊசி வச்சு இப்படி நல்லா ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ஊசியை வெளியில் எடுத்துருங்க. இதை 2 பக்கமும் வச்சு நல்லா மடித்து விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பூ மாதிரி இதழ் மாதிரி வரும். ஓகேவா? நம்ம ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பீசஸ் வந்து நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பெட்டல்ஸை நம்ம கீழே வந்து வி ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வி ஷேப்பில் மட்டும்தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக கரெக்டாக ஒரே மார்க்கில் ஈவனாக வைக்கணும் அப்படின்றதுனால 1 இன்ச் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணி அதில் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் மேலேயே கரெக்டாக வச்சா ஈவனாக ஒன்று மேலே ஏற்றி இறக்கமாக வராமல் எல்லாமே சரியாக ஒரே அளவில் வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக நம்ம போட்டிருக்கிற அந்த லைன் மேலே பெட்டலோட ஹெட் போர்ஷன் இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பெட்டலாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி விடலாம். ஒருவேளை நான் அந்த பெட்டல் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அது வந்து எப்படின்னு புரியலை அப்படின்னா வீடியோ பார்த்துட்ருக்கும்போது கார்னரில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 3 டாட் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் நார்மல் 1.25 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. 0.75 இல்லைனா 0.5 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்லோ பண்ணி கொஞ்சம் காட்டும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நம்ம பெட்டல் பண்ணுறோம் அப்படின்றத. இல்லை அதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இன்னொரு தடவை அந்த பெட்டல் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ கூட தனியாக போடுறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெட்டெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வைக்கணும். இதோட அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது மேலேயே இன்னொரு தையல் வந்து நம்ம டர்ன் பண்ணி போட்டு விட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த பெட்டல் எல்லாம் ஈஸியாக பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த நம்ம கழுத்து பகுதிக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பின்பக்கமாக உங்களுக்கு ரா எட்ஜஸ் தெரியாது. அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைப்போம். ஸோ அந்த இதோட ரா எட்ஜஸ்லாம் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த லேஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த லேஸ் வந்து ரொம்ப தின்னான லேஸ் தான். நீங்கள் வந்து திக்காக ஒரே மாதிரி கூட வச்சிடலாம். நான் இதை வந்து 2 லேயரை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா?
நீங்கள் வந்து பெருசாக இருக்கக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாக எடுத்து இப்படி 2 லேயராக கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு வந்து நான் லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு மேலேயே அந்த கார்னர் வரும்போது லேஸை லைட்டாக மடித்து விட்டு நல்லா திருப்புங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். லேஸ் வந்து நீங்கள் தச்சு விடும்போது கார்னர் திருப்புறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சைடு வந்து லேஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் வந்து இதை ஒட்டி இன்னொரு சைடு வந்து நான் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஒட்டி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். லேஸை கோல்டன் கலர் லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப் வரைக்கும் நம்ம லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது மேலே நான் மறுபடியும் தையல் கொடுத்துக்கிறேன். 2 லேஸ்லேயுமே 2 தையல் போட்டு விட்டுருக்கேன். கலர் வந்து சேம் கலராக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த வி ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, மேலே அந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக லேஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். இதை அப்படியே வந்து நம்ம அப்படியே சைடு வரைக்கும் கொண்டு போகிறோம். ஆம்கோல் வளைவு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சைடு வரைக்கும் கொண்டு போகிறேன். இந்த பைத்தானி ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலில். ஸோ அதே மாதிரி டபுள் லேயராக வச்சு லேஸை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப துணி வந்து சுருங்காமல் இருக்கணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், பொறுமையாக கவனமாக. இல்லைனா துணி சுருக்கம் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. பேக்கில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ இப்போ ஒன் சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணினோம் அதே மாதிரியே டபுள் லேயருக்கு லேஸ் வச்சு இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடும் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரே மாதிரியான ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு எந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயுமே கொடுங்க. கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி விடுங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ள கோல்டன் கலர் பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் இந்த பீடை வச்சு ஹெம்பிங் நீடிலில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்டான லுக்காகவே இருக்கும். ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் ஒவ்வொரு பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் பீடு தான் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரியே எல்லா பெட்டல்ஸ்க்குமே பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.